இஸ்லான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. என்னிடத்துல நீ அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறான்? அன்பாக இருக்கிறான் ஆண்டவர் என்றான். ஆனால் சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன செய்தான்? 3 தடவை மறுதளிச்சிட்டான் ஆண்டவரை. சேவல் கூறுறதுக்கு 3 தடவை மறுதளிப்பான்னு சொன்னால் 3 தடவை என்ன செய்தான்? மறுதளித்தான். அதே பேதுரு தான் இப்போ நான் சொல்கிறான், நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரை, அது நேசிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த நேசம் எப்படி இருக்கணும்னா, இருதயத்தின் ஆழத்துலேருந்து இருக்கணும். நேசிக்கிறேன்னு வாயில் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ளேருந்து அந்த நேசம் வரணும். தேவன் மேலே அன்பு எப்படி இருக்கணும்? இருதயத்துக்குள்ளேருந்து வரணும். மனதார நேசிக்கணும் அவரை. அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். நம்ம ஆண்டவரை மனதார நேசிக்கிறவங்களாக இருந்தால் நம்ம கட்டாயம் ஊழியம் செய்வோம். அது நம்ம மேலே கடமை. ஊழியம் செய்வோம். நம்ம இல்லைன்னா, நம்ம அன்பாக இல்லைன்னா ஊழியம் செய்ய நமக்கு மனசு வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பாக அன்பு நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளை எப்படி நேசிக்கிறோம்? ஒரு சின்ன வலி வந்துட்டா ஐயோ நம்ம போயிடுறோம். ஒரு சின்ன ஊசி குத்துனாலோ ஒரு முள் குத்துனாலோ அப்பான்றோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு அது வரும்போது அது அப்படி தான்ப்பா இருக்கும், என்னப்பா பண்ணுறது, அது நம்ம தலையெழுத்து அப்படி சொல்கிறோம். ஆனால் அந்த வலி வேதனை நம்மளுக்கு தெரியணும். அதுதான் அன்பு. தேவனுடைய அன்புன்னு அதுதான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பாக இருக்குது. இப்போ பின்னத்தில் செய்யணுமா? அன்பாக இருக்கணுன்றது அவருடைய கட்டளை. நம்ம அந்த கட்டளையை கீழ்ப்படிகிறோமா? இல்லவே இல்லை. அவர் எத்தனையோ கட்டளை கொடுத்துருக்குறாரு, எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, ஆலோசனை கொடுத்துருக்குறாரு. ஒன்று கூட நம்ம செய்யத்தே இல்லை. அந்த இடத்துல மறந்துடும். ஏன்னா உலகம் நம்ம கிட்ட இருக்குது. உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால அந்த எல்லாத்தையும் மறந்துடுறோம். உலகமே நம்மளுக்கு முக்கியமாக போகுது. ஆனால் தேவனுடைய ஆலோசனை நம்மளுக்கு முக்கியமாக இல்லை. எத்தனையோ ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் தாப்பன் பேச்சை கேளு, கீழ்ப்படிதலை பற்றி சொல்கிறாரு, கணவன் மனைவியை பற்றி சொல்கிறாரு, சகோதர சகோதரியை பற்றி சொல்கிறாரு. நிறைய காரியங்கள் ஆலோசனையாக நம்ம சீஷர்கள் மூலிமா கொடுக்குறாரு. இந்த சுவிசேஷத்து மூலிமா நம்ம அழுதினோம். ஊமைகளாக சொன்னார். ஆனால் எதுக்குமே நம்ம காது கேட்க மாட்டேங்குது. கேட்கணும். அப்போ தான் அன்புன்னு அர்த்தம். தேவ அன்பு இருக்கிறவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்க, செய்யணும். ஏதாச்சும் ஒரு சின்ன ஊழியம் கூட நம்ம செய்ய முடியும். எப்படி ஊழியம்னா, நம்ம பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்கிறது. அதுதான் பெரிய ஊழியம். அதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அதில் தான் பரலோகம் மகிமைப்படும். எப்படின்னா, நான் பெற்ற இந்த இதுவை வையகம் பெறணும்னு நினைப்பேன் இல்லையா? ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்டருந்து என்னென்ன நன்மைகள் பெற்றுக்கொண்டோம், எத்தனையோ நன்மைகள் தரது முதல் இதுவரையிலும் அநேக நன்மைகள் நம்மளுக்கு செய்திருக்கிறாரு. செய்யலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஜீவன் அவர் கத்தில் இருக்குது. இதுவரையிலும் ஜீவனோட வச்சதே என்னது? அவருடைய பெரிய கிருபை தான், அவருடைய தயவு தான், அவருடைய இரக்கம் தான். அதனால் அதுவே பெரிய நன்மை தான் நம்மளுக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். அடுத்தது சகோதர அன்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சகோதரனை சொந்தம் பிறந்தால் தான் சகோதரன் இல்லை, கூட பிறந்தா சகோதரன் இல்லை. நம்மளுடைய சபையில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, விசுவாசிங்க, நம்ம விசுவாச குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுக்கு யார்? சகோதர சகோதரிகள் தான். அவங்கக்கிட்டே நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். உண்மையான அன்பு நம்ம அவங்கக்கிட்ட செலுத்தும் போது அவங்க நம்ம என்ன செய்கிறாங்க? நம்மளுக்கு அவங்க அன்பு கிடைக்கும். அப்போ தான். ஏன்னா ஆனால் தான் நம்ம காசையாவது பணத்தையாவது கொடுத்து மற்றவங்களுடைய அன்பை நம்ம சம்பாதிக்கணும். உலகப் பொருள்லேருந்து நம்ம செய்யணும், மற்றவங்களை கொடுக்கணும். உலகப் பொருள் அழிந்து போகலாம். உலகப் பொருளினால் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவர் சொல்கிறாரு. அழிஞ்சு போகிற பொருள், பணம், பொருள், வெள்ளி, பொண்ணு எல்லாம் அழிஞ்சு போகுது. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமா ஆதாயம் செய்தால் ரொம்ப முக்கியம். ஆத்துமா விலையேற பெற்றது இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? இரவும் பகலும் ஜெபிச்சு ஏழைக்கு இறங்கி, ஏழைக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அது மாதிரி கொடுத்து அவங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அன்பு செலுத்தி நம்ம போல் நேசித்து சகோதர அன்பு நிலைத்திருந்தால் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனால் அன்பாக இருக்கிறாயான்னு பேதுரு கேட்டது போல் நம்மளை கேட்க மாட்டார். ஏன்னா நம்ம அன்பாக இருக்கிறோன்றது நம்மளுடைய கனிகளால் அறியப்படும். அவருக்கு தெரியும், என் பிள்ளை அன்பாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செய்வார், அறிந்து கொள்வார். நம்ம கனிகள்னால நம்ம என்ன செய்வோம்? அறியப்படுவோம். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே கனி கொடுக்குறோளா ஜீவிக்கணும், கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கணும். அப்படி பிரமாணங்களை கை கொள்ளணும், கட்டளையை கை கொள்ளணும், ஆலோசனைகளை கை கொள்ளணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லையா?